அஸ்ட்ரோ பக்தி சேனல் நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கரூரிலிருந்து வல்சலா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர். நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் ஐப்பசி மாதம் 19ஆம் தேதி, அதுக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்றது 4ஆம் தேதி நவம்பர் மாதம் 2024 திங்கட்கிழமை அன்னைக்கு சனி பகவான் வக்கரத்திலேருந்து பலம் இழந்ததுலேருந்து பலம் பெறாரு. அவர் பலம் பெறது எதில் பெறாரு அப்படின்னாட்டாக்க அவருடைய வீடான கும்ப வீட்டிலேயே வக்ரகதி நிவர்த்தி அடைகிறாரு. பட் ஒவ்வொருத்தருக்கு சனி யோகராக இருப்பார், ஒவ்வொருத்தருக்கு சனி பாதகராக இருப்பார். அப்படின்னு வரும்பொழுது ஒவ்வொரு ராசிக்கு என்னென்ன நற்பலன்கள் தருவார்னு பார்ப்போமா? அன்பான மிதுன ராசி அன்பர்களே, இந்த சனி வக்ர நிவர்த்தி உங்களுக்கு என்னென்ன பலன்களை தருதுன்னு பார்க்கலாமா? இதுவரை 8ல் இருந்து கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்த சனி பகவான் 9க்கு வந்திருக்கார். 9ல் ஆட்சி பெற்ற சனி பகவானாக இருக்கார். அப்போ 9 அப்படின்றத பொறுத்தளவுக்கு நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தை பற்றி உயர்கல்வி ஸ்தானம் அப்படிமோ, அதே போல் தகப்பன் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். 9ல் சனி பகவான் ஆட்சி பெற்ற சனி பகவானாகவும் ராகுவோடைய தொடர்புடையவராகவும் இருக்கிறதுனால இந்த சனி வக்ர நிவர்த்தி உங்களுக்கு ஏற்றத்தை தரும் அப்படின்றது உறுதி, கவலைப்பட வேண்டாம். இப்போ சரி, 9 அப்படின்றது உயர்கல்வி அப்படின்னாக்க ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு, ஐபிஎஸ்ஸு, ஐஎஃப்எஸ்ஸு, அதே போல் பிஹெச்டி போன்ற உயர்கல்வி படிக்கக்கூடிய மிதுன ராசி சேர்ந்த அன்பர்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாமா? கண்டிப்பாக காலகட்டம்னு சொல்லலாம். அதே போல் சனி பகவானுடைய பார்வை பெறக்கூடிய இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு மேஷத்தில் பெறாரு. மேஷம் அப்படின்றது உங்களுடைய மிதுன ராசிக்கு 11ஆம் இடம். லாபஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கறதுனால கொஞ்சம் சங்கடங்களை கொடுப்பாரு, ஆனால் வெற்றி கொடுப்பாரு. நீண்ட நாட்களாக தொழில் செஞ்சிட்ருக்கிற இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக இந்த சனி வக்ர நிவர்த்தி மூலம் வெற்றி கிடைக்கக்கூடியது. திடீர் பொருளாதார உயர்வுகள், இதுமாரி ட்ரேடிங்கு, ஸ்பெக்குலேஷன் செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா அப்படின்னா, ஏன்னா 10ல் உள்ள ராகு பகவான், ராகு கோதண்ட ராகுவாக இருக்கிறதுனால அள்ளி கொடுப்பார். அப்போ இதுவரும் தொழிலில் ஏற்பட்டு இருந்த சுணக்கமும் முடக்கமும் விலகக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டங்கள். அதே போல் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தை சனி பகவான் 7ஆம் பார்வையாக பார்க்குறதுனால நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையுமே வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மிதுனம் அப்படின்றது புதனுக்கு சனி யோகர். 3ஆம் இடம்ன்றது சூரியன். அப்போ 3ஆம் இடம் சூரியன் அரசு தொடர்புடைய உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணுகின்ற மிதுன ராசி என்பவர்களுக்கு அரசு தொடர்புடைய உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர அரசுத்தோட லிட்டிகேஷன்ஸ், அதாவது வம்பு வழக்கு பிரச்சனைகள் இருந்த இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால வெற்றின்னு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிக அதிகம். அதே போல் அரசு கான்ட்ராக்ட் கிடைக்கக்கூடியது, மைன் கான்ட்ராக்டு, ரோடு கான்ட்ராக்டு, பில்டிங் கான்ட்ராக்டு, பாலம் கான்ட்ராக்டு, தண்ணீர் தொட்டிகள் கான்ட்ராக்டு போன்றவைகள் அத்தனையுமே இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர சனி பகவானானவர் தன்னுடைய விசேஷ பார்வையான 10ஆம் பார்வையாக உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. இந்த மிதுன ராசியை சேர்ந்த நண்பர்கள் ரண ரோக சத்ருஸ்தானம் அப்படின்றது 6ஆம் இடம். 6ஆம் இடத்தை அவர் சனி பகவான் பார்க்கறதுனால நீண்ட நாட்களாக உடல் உபாதைகளில் சங்கடப்பட்டுக்கிட்டு இருந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு உடல் உபாதைகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன் அப்படின்னாக்க பிரகஸ்பதியான குரு பகவானும் சப்தம பார்வையாக உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. சின்ன பொருளாதார விரயங்களை கொடுப்பாரே தவிர நபர் விரயங்களை கொடுக்க மாட்டார். அப்போ இந்த காலகட்டங்கள் அப்படின்றது யோகமான காலகட்டம். இதை தவிர நீண்ட நாட்களாக திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டு இருந்த பெண்ணோ ஆணோ இருக்கிறவங்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி காலகட்டங்களில் திருமண தடையும் தாமதமும் விலகி வீட்டில் கெட்டி மேளம் வைக்கக்கூடிய காலகட்டங்கள் உண்டாகும். அதே போல் மிதுன ராசி என்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் விருத்தி கிடைக்காமலே இருந்துச்சு. ரொம்ப சங்கடப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. யாராக இருந்தாலும் திருமணமாகி கொஞ்ச நாளில் வம்சம் விருத்தி ஆகலை அப்படின்னு சொன்னாக்க சங்கடங்களை சந்திக்க வேண்டி வரும். அப்போ அந்த சங்கடங்கள் இந்த காலகட்டங்களில் விலகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு. அதே போல் ஜீவனஸ்தானமான 10ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். ராகுக்கு இடம் கொடுத்தவர் குரு பகவான். அப்போ குரு பகவானோட இது இருக்கிறதுனால இந்த ராகு கோதண்ட ராகு ஆகிறதுனால நீண்ட நாட்களாக தொழிலில் முடக்கம் இருந்த, தொழிலில் பணி பாதுகாப்பற்ற, அதாவது கான்ட்ராக்ட் லேபராக இருந்துகிட்டு இருந்தவங்களுக்கு தொழிலில்
பணி நிரந்தரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க பதவி உயர்வுகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு பொறுத்தளவுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்தவங்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்திக்கு அப்புறம் வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் பார்த்தோம்னாக்க வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் திடீர் பொருளாதாரம் ஏறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ நீண்ட நாட்களாக உத்தியோகம் இல்லாத அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் இந்த பிரச்சனைகள் அத்தனையும் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கு 12ல் குரு பகவான் தனித்து மறைஞ்சிருக்கிறாரு. பொருளாதாரத்தில் சின்ன சின்ன சறுக்கல்களும் தாமதங்களும் ஏற்படும். ஆனால் இந்த சனி வக்ர நிவர்த்திக்கு பிறகு கண்டிப்பாக அது தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 12ல் குரு இருந்தாலும் தனம் கொடுப்பார். என்ன ஒன்று அப்படின்னாக்க கெடுக்கக்கூடிய அளவுக்கு இல்லாமல் வெளியூர் வெளிமாநிலங்களுக்கு போய் சம்பாதியத்தை 2 மடங்கு 3 மடங்கு இங்கே வாங்கிட்டு இருந்த மாதிரி அங்கே வாய்ப்புகளை கொடுப்பார். தொழில் செய்யக்கூடியவங்களுக்கும் பொறைது பொறுத்தளவுக்கு. அதே போல் மிதுன ராசியை சேர்ந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், காஸ்ட் அக்கௌண்டன்ட், ஜோதிட சம்பந்தப்பட்டவங்க அத்தனை பேருக்குமே இந்த சனி வக்ர நிவர்த்தி மூலியமாக தொழிலில் தொடர் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எப்பொழுதுமே இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது கண்டினியூ இம்ப்ரூவ்மெண்ட் வித் கன்சிஸ்டன்ட் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும். அதுதான் தொழிலில் முன்னேற்றம்னு பேர். அது இல்லைன்னாக்க சிக்கல்கள் உண்டாகும். அப்போ இருக்கும்பொழுது தொழிலில் தொடர் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அதே போல் மருத்துவத்தில் உடல் ரீதியாக ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகியிருந்த இந்த மிதுன ராசியை சேர்ந்த தாய் தந்தையர்கள் அத்தனை பேருக்குமே இந்த காலகட்டங்களில் அந்த மருத்துவ விரயங்கள், அதாவது அசுப விரயங்கள் அத்தனையுமே கரையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடல் நல்லபடியாக ஆகி டிஸ்சார்ஜ் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. மிதுன ராசியை சேர்ந்த அத்தனை பேருக்குமே இந்த காலகட்டங்கள் அப்படின்றது மிக இனிமையான காலகட்டங்கள் அப்படின்னே சொல்லலாம். அடுத்தது 10ல் ராகு இருக்கிறாரு. அதே போல் 5ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கார். மாதம் பிறக்கும் பொழுது, அதாவது சனி வக்ர நிவர்த்தி ஆகும்பொழுது நீண்ட நாட்களாக குலதெய்வ வழிபாடு செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் இருந்துச்சு. அப்படி இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் குலதெய்வத்தை கண்டு தொடர்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு தடை ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. அப்போ அந்த தடைகள் அத்தனையும் விலகி போய்விட்டு குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மிதுன ராசியை சேர்ந்தவங்களுக்கு எல்லா காரியமும் செய்தாலும் எதுக்கும் அதற்குண்டான கிரெடிபிலிட்டி, அதாவது பெயர் புகழ் எதுவுமே கிடைக்கல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தியினால் பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம்னு சொல்லலாம். 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாரு, குரு பகவானும் பார்க்குறாரு. நீண்ட நாட்களாக உத்தியோகம் கிடைக்காம அலைஞ்சிட்டு இருந்த அத்தனை மிதுனராசி என்பவர்களுக்கும் இந்த காலகட்டங்களில் உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக 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 அதிகம். சரி, ஒரு சில பேருக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சுமநாதனோ சரியில்லாமல் இருந்துட்டா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னாக்க, எளிய பரிகாரம் அப்படின்றது நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள கோயிலில் உள்ள நவகிரகத்தில் உள்ள சனி பகவானுக்கு 3 எள் தீபம் 9 முறை பிரதட்சணம். அதே போல் மாதம் ஒரு ட்ரிப்பு தயிர் சாதமோ அல்லது எள் சாதமோ செய்து வரக்கூடிய பக்தர்களுக்கு விநியோகம் செய்யும். நம்ம பொறுத்தளவுக்கு அது வாய் வார்த்தாட்டம் வயிறு வாழ்த்தும் அப்படிம்பாங்க. அப்போ இந்த சனி பகவானுக்கு உண்டான தயிர் சாதம் எள் சாதம் மாதம் ஒரு சனிக்கிழமையில் சுவாமிக்கு நிவேதனம் பண்ணிவிட்டு பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணணும். இதை தவிர 3 எள் தீபம் போட்டு 9 முறை பிரதட்சணம் வந்தோம்னாக்க வருகின்ற பிரச்சனைகளும் வந்த பிரச்சனைகளும் எம்பெருமான் சூரியனை கண்ட பனி போல் விலகும். சரி சாமி, இது எனக்கு பண்ண முடியாது, வேறு ஏதாவது எளிய பரிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஒரு சனி பகவானுடைய காயத்ரி சொல்லித்தரேன். இந்த காயத்ரி கடைசியில் ஸ்டில்லுலேயும் வரும். ஓம் காகத் துவஜாய வித்மகி கட்க அஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதியாத். இதை ஒவ்வொரு சனிக்கிழமையும் குறைஞ்சபட்சம் 54 ட்ரிப்பு சொல்லிட்டு வாங்க. இதை தவிர காகத்துக்கு சனிக்கிழமை தோறும் சூடு சாதம் வச்சுட்டு வாங்க, பழைய சாதம் வைக்காதீங்க. இதை மாதிரி வச்சுக்கிட்டு வந்தாக்க இந்த சனி வக்ர நிவர்த்தி மிதுன ராசிக்காரர்களுக்கு அமோகமான பயிற்சியாக இருக்கும்னு சொல்கிறோம். நல்லது, நமஸ்காரம். மிதுன ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த சனி பகவான் 9ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். ஏற்கனவே அஷ்டம் சனியில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க. அப்புறம் சனி பயிற்சி ஆச்சு, 9க்கு வந்தார். இருந்தாலும் குறுகிய காலத்தில் அவர் திருப்பி வக்ரம் பெற்று பழையபடி 8ஆம் இடத்துக்கு வந்துட்டார். 8ஆம் இடத்து பலனை கொடுத்துக்கிட்டு இருந்தார். 8ஆம் இடத்துக்கு வந்துட்டான்னு சொல்ல முடியாது, 8ஆம் இடத்துக்கு பலனை கொடுத்து கொண்டு இருந்தார். அஷ்டம சனி பலனை கொடுத்துருந்தார் இது நாள் வரைக்கும்.
இப்போது சனி வக்ர நிவர்த்தி ஆகி பழையபடி அந்த 9ஆம் இடத்து பலனை கொடுக்க போகிறார், முழுவதுமாக கொடுக்க போகிறார். இதுதான் உண்மையான விஷயம். நல்லா கேட்டுங்க. ஒரு கிரகம் பயிற்சி ஆச்சுன்னா அது வக்ரம் பெற்றதுக்கப்புறம் வக்ர நிவர்த்தி ஆன பிறகு தான் அதனுடைய உண்மையான பலன்கள், முழுமையான பலாபங்கள் எல்லா ராசிக்காரங்களுமே கண்டிப்பாக கிடைக்கும். இது முக்கியமாக இந்த பதிவில் நான் சொல்கிறேன். பயிற்சி ஆன பிறகு நல்லா கேட்டுங்க, வக்ரம் பெறக்கூடிய கிரகங்கள் தான். சூரியன் சந்திரன் வக்ரம் கிடையாது, ராகு கேதுக்கு கிடையாது, மற்ற கிரகங்களுக்கு மட்டும்தான் வக்ரம் இருக்குது. அதனால் அப்போது குரு வக்ரம் பெறுவார், சனி வக்ரம் பெறுவார். அப்போது இந்த சனி பகவான் வக்ரம் பெற்று வக்ர நிவர்த்தி ஆகும்பொழுது தான் முழுமையான பலனை கொடுப்பார். நின்று நிதானித்து, அவர் எப்பவுமே மந்தன் தானே, யோசனை பண்ணி தான் பொறுமையாக தான் கொடுப்பார். அது நல்ல எப்பயுமே நல்லா கேட்டுங்க. சனியோட ஆதிக்கத்தில் உள்ள எண்ணில் பிறந்தவங்க 8ஆம் எண் சனிக்கு முடியாது இல்லையா, 8, 16, 8, 17, 26 இந்த தேதியில் பிறந்தவங்க எல்லாமே சனியோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. மகர ராசி கும்பராசியில் பிறந்தவங்க சனியோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. துளாராசியில் பிறந்தவங்க சனி உச்சம் பெற்றிருக்கு, அவங்க சனியோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. பூசம், அனுசம், உத்திரட்டாதி சனியோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. இவங்களெல்லாமே சனியோடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்கள நின்று நிதானித்து நிலைத்து நிற்பார்கள். இந்த சனியோட ஆதிக்கத்தில் எந்த ஒரு தொழில் வியாபாரம் பண்ணாலும் நிலைத்து நிற்கும். இது கண்டிப்பாக அனுபவபூர்வமான உண்மை. அதுதான் இப்போ சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இந்த சனி பகவான் மிதுன ராசிக்காரங்களுக்கு இப்போ அஷ்டம சனி காலத்தை வக்கரத்தில் கொடுத்துருந்தாலும் இப்போது பழையபடி நல்ல பலனை கொடுக்க போகிறார். அப்போ 9ஆம் இடத்துல இருக்கும்போது என்ன பண்ணுவார்? தந்தையாருடைய சொத்து இந்த ராசிக்காரர்களுக்கு வந்து சேரும், பூர்வீக சொத்து வந்து சேரும். இல்லைன்னா அவர் எழுதி வைப்பார். அவர் மூலிமா வரக்கூடிய அவருடைய உறவுகள், தந்தை வழி உறவுகள் மூலிமா கண்டிப்பாக நல்ல விஷயம் நடக்கும். இதுதான் பாக்கிய சனின்னு சொல்லுவாங்க. பாக்கியஸ்தானம் 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், தந்தை ஸ்தானமும் அதுதான். பாக்கியங்கள் கிடைக்கும். பாக்கியம் ஒரு மனுஷனுக்கு வாழ்கிறது தான் முக்கியம். பிறப்பு இறப்புன்றது எல்லாருக்குமே உண்டு. வாழ்க்கை தான் எல்லாருக்குமே வேறுபடும். பிறக்கிறது எல்லாமே ஒரே மாதிரி தான் பிறப்பாங்க, இறக்கிறது எல்லாமே ஒரே மாதிரி இறந்துருவாங்க. ஆனால் வாழும் வாழ்க்கை எல்லாருக்குமே வித்தியாசப்படும், வேறுபடும். அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இப்போ நல்லது நடக்க போகுது. சனி வக்ர நிவர்த்தி பலன் மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க. சனி என்னைக்கு வக்ர நிவர்த்தி ஆகிறாரு அப்படின்னா ஐப்பசி மாதம் 29ஆம் தேதி, நவம்பர் மாதம் 15ஆம் தேதி, பௌர்ணமி தேதி, பரணி நட்சத்திரத்தில் சனி வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் சனி வக்ர நிவர்த்தி ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதே மாதிரி உங்களுக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. அந்த 3ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, அப்புறம் 6ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. நீங்கள் முக்கியமாக மிக மிக ரொம்ப முக்கியமாக பார்க்கக்கூடியது என்னென்னா கம்யூனிகேஷன் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கம்யூனிகேஷன்னா என்னென்னா நீங்கள் மற்றவங்ககிட்ட பேசுகிறது, அதை ரெக்கார்ட் பண்ணலாம், அல்லது ஏதாவது மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இதில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தால் போதும். மீது எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பரான பலன்கள். சனி 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. உங்களுடைய ஆசை அபிலாசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய அமைப்புகள் இருக்குது. பொதுவாகவே சனி 11ஆம் இடத்தை பார்த்தா நல்ல குபேரனுக்கு இணையான சொத்துக்கள் சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. மிதுன ராசிக்காரங்க கொஞ்சம் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா தொழில் மூலிமா நல்ல நிரந்தர வருமானம் மட்டும் இல்லை, அதிக லாபத்தை, உங்களுடைய உழைப்புக்கு பல மடங்கு லாபத்தை நீங்கள் கொண்டு வர முடியும். அதுவும் சனியோடைய பிளெஸ்ஸிங்ஸும் இருக்குது. ஸோ அதை பொதுவாகவே சனி உங்களுக்கு பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்தில் இருக்கனால இவ்வளோ நாளாக அந்த வக்ரம் இருந்தனால பூரணமான அனுகிரகம் உங்களுக்கு கிடச்சிருக்காது. இப்போ வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு. அப்போ பூரணமான அனுகூலமும் அனுகிரகமும் உறுதியாக உங்களுக்கு உண்டு. தொழில் மூலிமா நல்ல வருமானம், தொழில் மூலிமா நல்ல லாபம், நிரந்தரமான வருமானம் மட்டும் இல்லை, நல்ல லாபம் கிடைக்கும். 11ஆம் இடம் குபேர நிதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது லக்ஷ்மியோடைய பூரணமான அனுகிரகம் பெற்ற அந்த ஸ்தானம். நீங்கள் என்னெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அத்தனையுமே கிடைக்கக்கூடிய அமைப்புகள் மிதுன ராசிக்கு இந்த காலகட்டங்களில் உண்டு. அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கும் பட்சத்தில் தான். அதே மாதிரி கம்யூனிகேஷன் அப்படின்னு நான் சொல்கிறேன் இல்லையா, எதுக்காக இவ்வளோ தூரம் அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா மிதுன ராசிக்காரங்க பொதுவாகவே ஈஸியாக எல்லாத்தையும்
நம்பக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. நம்பக்கூடியதுன்னா ஒருத்தங்க மேலே வந்து அன்பு வச்சுட்டிங்கன்னா அவங்கள நம்புவீங்க. ஸோ அவங்கள நம்பி நீங்கள் ஏதாவது ஒரு விஷயங்களை சொல்கிறீங்க, சேட் பண்ணுறீங்க, அது வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டோ அல்லது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு தெரியாமல் உங்களை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்க இடத்துல வந்து மற்றவங்கள பற்றி காசிப் பேசவே பேசாதீங்க. அதை வந்து நீங்கள் நல்லதுக்கு ஒரு சில விஷயங்களை எடுத்து சொன்னால் கூட அதை திரித்து பேசி விட்ருவாங்க. நீங்கள் வந்து யதார்த்தமாக இருக்கக்கூடியவங்க. ஒருத்தங்களுடைய நீங்கள் முன்னேறது மட்டும் கிடையாது, உங்களை சார்ந்தவங்களையும் முன்னேற்றி கையோடு கூட்டிகிட்டு வரக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடியவங்க தான் மிதுன ராசிக்காரங்க. பட் ஆனால் இதுக்குண்டான ரெகக்னைஸு கண்டிப்பாக கிடைக்காது. பொதுவாகவே கலை அதிகமாக இருக்கும், உங்களுக்கு வந்து நல்ல நாலேஜும் இருக்கும், அதே மாதிரி கலை நகைச்சுவை உணர்வு இயற்கையாகவே இருக்கும். பட் ஆனால் நீங்கள் சிரிக்கக்கூடிய ஒரு விஷயத்த மற்றவங்களும் சிரிப்பாங்கன்னு எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க. அப்படி எதிர்பார்த்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ஏமாற்றத்தில் தான் முடியும். நீங்கள் ஒரு விஷயத்த வந்து ஒரு ஜோக்குக்காக பேசக்கூடிய ஒரு விஷயம் வந்து அது வந்து யதார்த்தமாக உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கவங்க எடுத்துக்க மாட்டாங்க. அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, உங்களுடைய கலத்திரமாக அதாவது லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் சரி. ஸோ அதனால் பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனமாக இருந்துட்டால் போதும். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும். உங்களுடைய உழைப்பு அங்கீகரிக்கப்பட்டு உங்களுடைய ஆஃபீஸ்லேயே மேலிடத்துல இருந்து உங்களுக்கு நல்ல பாராட்டும் பரிசும் கிடைக்கும். சேலரி இன்க்ரிமெண்ட் உண்டு. வேலை மாற்றம் இருக்குங்க. அதாவது நீங்கள் பார்த்துட்ருக்க ஒரு உத்தியோகத்தை விட்டுட்டு இன்னொரு உத்தியோகத்துக்கு போகிறதுக்கு உண்டான அமைப்பு, அல்லனா அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபருக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர், ப்ரொமோஷன் வித் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறோம். நீண்ட தூர பிரயாணங்கள் வேலைக்காகவோ அல்லது தொழிலுக்காகவோ உத்தியோகத்துக்காகவோ நீண்ட தூர பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு தொழிலுக்காகவோ அல்லது வந்து உத்தியோகத்துக்காகவோ ஃபாரின் போகிறதுக்கு, வெளிநாடு செல்லக்கூடிய அல்லது வெளிமாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகள் உறுதியாக உண்டு. தொழிலில் நல்ல முன்னேற்றம் தான். அதே மாதிரி புத்திர ஸ்தானம், அதாவது புத்திர பாக்கியம் சிலருக்கு கிடைக்கும். திருமணத்தை பொறுத்த வரைக்கும் திருமண காலங்கள் வந்து சனியோடைய தாக்கம் இல்லாதனால அது வந்து உங்களுக்கு தசாபுத்திகள் 7ஆம் அதிபதியோட தசாபுத்திகள் இருந்துச்சு அப்படின்னா திருமண பிராப்தம் உண்டு. சனியும் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு. நல்ல, அதாவது 9ஆம் இடம்ங்கிறது வந்து ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ உங்களுக்கு அனுகிரகம் இருக்கும் பட்சத்தில், ஆசீர்வாதம் இருக்கும் பட்சத்தில் எல்லாமே நல்லதாக நடக்கும். ஒரு நல்ல குரு கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணி ஒரு கோவிலுக்கு போகிறது, புனித பயணம் மேற்கொள்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். நீங்கள் போகணும்னு நினச்சிருக்கவே மாட்டீங்க. ஆனால் திடீர்னு ஒரு கோவிலுக்கு போய் அங்கே போனதுக்கப்புறம் உங்களுக்கே நிறைய சேஞ்சஸ், மன நிம்மதியெல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. உபாசனை பண்ணக்கூடிய அமைப்புகளுக்கு, அதே மாதிரி தந்தையாருடைய உடல்நிலையில் கவனம் செலுத்தணும். உங்களுக்கு நல்ல நன்மதிப்பு, இந்த சொசைட்டியில் வந்து பெரிய மனிதர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுடைய ஆசீர்வாதமும் அவங்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கும். திடீர்னு ஒரு பெரிய ஆளுடைய சந்திப்பு, அது மூலிமா உங்களுக்கு ஆதாயம், இது எல்லாமே கிடைக்கும். படிப்பில் ஆர்வம் ரொம்ப குறைவாக இருக்கும். ஞாபக மறதி இருக்கும். இதெல்லாம் தாண்டி தான் நீங்கள் படித்தாகணும். வேறு வழி கிடையாது. படித்தா மட்டும்தான் உங்களுக்கு வாழ்க்கை. படித்து முடித்தா கண்டிப்பாக இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் உறுதி அப்படின்னு சொல்லலாம். அதாவது நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக ட்ரை பண்ணி அதுக்காக நிறைய டைம் எழுதி படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கு, சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதை இன்னும் கொஞ்சம் கூடுதல் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா உறுதியாக நீங்கள் பாஸ் ஆயிடுவீங்க. அதே மாதிரி தந்தையாருடைய உடல்நிலையில் கவனம் செலுத்தணும். தந்தையார் வழி சொத்துக்கள் வரும். தந்தையாருடைய ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்குங்க. தொழில் ஸ்தானமும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது இந்த காலகட்டத்தில். அதனால் தந்தையுடைய தொழிலை எடுத்து நடத்தக்கூடிய அமைப்புகளும் உங்களுக்கு இருக்குது. மெயினாக வந்து ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும். கோர்ட்டு கேஸு வழக்குகள் இருந்துச்சுன்னா அதில் நல்ல வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு அமைப்புகள் இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. கணவன் மனைவியிடையே சண்டைகள் இருந்தால் சமாதானமாக போங்க. மிதுன ராசிக்காரங்க வந்து நகைச்சுவையாக பேசுகிறேன்னு சொல்லி உங்களுடைய லைஃப் பார்ட்னரை பற்றி நீங்கள் பேசும்போது அது கண்டிப்பாக சண்டையில் தான் முடியும். பொதுவாகவே மிதுன ராசிக்கு 7ஆம் இடம் பாதகஸ்தானம். ஸோ நீங்கள் ஜோக் அடிக்கிறத அவங்க புரிஞ்சுக்குவாங்களா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். இல்லை அப்படின்னா சண்டை வந்து அது கோர்ட்டு கேஸு, டைவர்ஸு இதிலெல்லாம் போய் முடிஞ்சிடும். ஸோ அதனால் இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லைன்னா கண்டிப்பாக பிரச்சனைகள் ஆகும்.
நீங்கள் கோர்ட்டு கேஸு அப்படின்னு வழக்குகள் வேறு வழக்குகள் இருந்தாலும் அது உங்களுக்கு ஃபேவராக மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. பொதுவாகவே நீங்கள் வந்து ஆசீர்வாதம் வாங்கி பழகுங்க. 9ஆம் இடத்துல சனி இருக்கனால ஒரு விஷயத்தில் ஜெயிக்கணும் அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க இருக்காங்களே அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. ஒரு நல்ல குருக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. சித்தர் ஜீவசமாதி வழிபாடு பண்ணுங்கள். இதெல்லாம் ரொம்ப நல்லது. நீண்ட தூர பிரயாணம் மூலிமா உங்களுக்கு ஆதாயங்கள் உண்டு. பெண்களை பொறுத்த வரைக்கும் நல்ல டைமு. ஆபரண சேர்க்கையெல்லாம் உண்டு. இடம் விற்க முடியாதவங்கெல்லாம் வந்து இந்த காலத்தில் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா இடம் விற்கிறதுக்கு உண்டான வாங்கி போட்டுட்டு இதை சேல் பண்ணிடலாம் நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்களா, அவங்களுக்குலாம் இது ரொம்ப சூப்பர். அதே மாதிரி ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் இது வந்து நல்ல காலம். இந்த காலத்தில் வந்து நல்ல லாபத்தோடையே வந்து நீங்கள் உங்களோட இடத்தெல்லாம் விற்கணும்னு நினைக்கிறவங்களாம் விற்க முடியும். உங்களுடைய பாகப்பிரிவினை, உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் இருந்த பாகம்லாம் வந்து உங்களுக்கு உண்டான அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குல்லையே அது உங்களுக்கு உண்டான ஷேர்ஸ்லாம் தன்னால் தேடி வரும். எதை தொட்டாலும் லாபம், எதை தொட்டாலும் பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை இது எல்லாமே உண்டு. அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதாவது ஒரு ப்ராப்ளம் கம்யூனிகேஷன்ஸு, நீங்கள் ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து இப்போ சட்டத்துக்கு புறம்பாக செஞ்சீங்க அப்படின்னா அதுக்குண்டான பனிஷ்மெண்ட் இருக்குது. ஸோ அதனால் கவனமாக இருங்க. இந்த காலகட்டங்களில் லஞ்ச லாவணியங்கள் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லை அப்படின்னா அது ஏதாவது ஒரு எவிடன்ஸ் வச்சுட்டு உங்களுக்கு உண்டான தண்டனைகள் கிடச்சிரும். அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. அரசாங்க உத்தியோகத்திலையோ அல்லது அரசியல்வாதிகளாக இருந்தால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். கலைத்துறைக்கு இது 200%ங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான டைமு. உங்களோட விஷயங்கள் எல்லாம் வந்து வெளியில் வரும். அதுக்குண்டான அங்கீகாரம் பாராட்டுகள்லாம் கிடைக்கும். பெரிய லெவலில் உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும். பெரிய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிலாம் தன்னால் தேடி வரும். இதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் அழியாத புகழ் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு நடந்துருங்க. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.